வணக்கம். இன்றைய செய்திகள். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலங்காலமாக நடந்து வந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது பாதுகாப்பு காரணமாக ஆங்கிலேய அரசு அதை தடை செய்தது. அதனால் கோவில் முன்புறம் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நடைமுறை இதுவரை மாறவில்லை. மலை மீதுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. மறைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் நடத்திய சட்ட போராட்டம் இதற்கான தீர்ப்பை பெற்று தந்தது. ஆனால் தீர்ப்பு வந்து பல ஆண்டுகளாகியும் கோவில் நிர்வாகம் அதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வழிபாடு நம் உரிமை. நீதிமன்றமும் சட்டப்படி அதை உறுதி செய்துள்ளது. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை கோவில் நிர்வாகம் பின்பற்றாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. இதை மாற்றும் வகையில் வரும் திருக்கார்த்திகை தினத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபட முருக பக்தர்கள், ஆன்மீக குழுவினர், பாத யாத்திரை, காவடி குழுவினர் பங்கேற்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது என் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் சாத்தியுள்ளனர். அதை நான் வெறுக்கிறேன். காரணம், அவர் தன் வாழ்நாளில் ஒரு பொட்டு தங்கம் கூட அணியாதவர். சிலுக்கு ஜிப்பா போட்டதை வீசிவிட்டு கதருக்கு மாறிய எளிய மகன். ஆனால் அவரை தங்களுடைய ஓட்டு வங்கியாக மாற்ற முயற்சித்து அவர் விரும்பாததையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர் யாருக்கும் ஓட்டு இயந்திரம் அல்ல. அவரின் வாழ்க்கையை படித்து பார்த்து அவரை வழிபடும் தெய்வமாக மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தான் செய்த தவறை மறைக்க தேவர் திருமகனை தங்கத்தால் மறைக்க முயல்கின்றனர். நாடு சுதந்திரம் அடைந்ததே நிறத்தில் தானே தவிர தங்கத்தில் அல்ல என்று சொன்னவர் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்டவரை போய் தங்கத்தில் மறைக்க பார்ப்பது வெட்கமாகவும் கூச்சமாகவும் இருக்கிறது என்று சீமான் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதன் பின்னணியில் உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்தபடி உள்ளன. சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபடுவோரை பிடித்து கஞ்சாவை பறிமுதல் செய்து வருகின்றனர். சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்வது போல் பலர் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பிடித்தாலும் அவர்களின் பின்னணியில் உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். புது புது வழிகளில் கடத்தல் நடப்பதால் எந்த வியூகத்தை பயன்படுத்தி பிடிப்பது என்று தெரியாமல் அதிகாரிகள் குழப்பமடைந்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் இருந்து தற்போது வரை சென்னை விமான நிலையத்தில் 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள 48 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுவாக கைது செய்யப்படுவோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதிகாரிகள் சிறையில் அடைப்பர். கடத்தல் பின்னணியில் உள்ளவர்களை பிடிக்க தனி குழு அமைத்து தேடுவர். ஆனால் சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் சரியான முயற்சி எடுக்காமல் இருப்பதே கடத்தல் அதிகரிப்பதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் வரும் நாட்களில் கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் கூறும்போது, போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு தங்கத்தை விட 4 அல்லது 5 மடங்கு கமிஷன் தொகை அதிகமாக கிடைக்கிறது. இதனால் புது வியூகங்களை வகுத்து கடத்தலில் ஈடுபடுகின்றனர். முன்பு குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து வரும் விமானங்களில் அதிக கஞ்சா கடத்தப்படும். கடத்தி வருவோரை எங்களுக்கு கிடைக்கும் உளவு தகவல் அடிப்படையில் பிடித்து விடுவோம். சமீப மாதங்களாக கடத்தல்காரர்கள் புது வழிமுறையை பின்பற்றுகின்றனர். முன்பு அதிக அளவில் தாய்லாந்தில் இருந்து நேரடியாக சென்னை வரும் விமானத்தில் கடத்தல் நடக்கும். தற்போது தாய்லாந்தில் இருந்து இலங்கை சென்று அங்கிருந்து சென்னை வரும் விமானத்தில் போதைப் பொருட்களை கடத்தி வருகின்றனர். கடத்தல்காரர்கள் பிடிபட்டாலும் அவர்களின் சர்வதேச நெட்வொர்க் விவரங்களை கண்டறிவது சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். பசும்பொன்னில் இருந்து திரும்பும் போது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வேனை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் 50க்கும் மேற்பட்ட கார்களில் சென்றனர். அப்போது வழிவிடும் முருகன் கோவில் அருகே ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்பதற்காக கூடியிருந்த தொண்டர்களின் ஒருவரது காலில் அதிமுகவினர் வந்த கார் இடித்ததால் அவர்கள் ஆத்திரமடைந்தனர். அவர்கள் அதிமுக நிர்வாகிகளின் கார்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தினமும் 20,508 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டீசல் விலை, சுங்கச்சாவடி கட்டணம் உள்ளிட்டவற்றால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு செலவு அதிகரித்து வருகிறது. டீசல் மானியம் அரசு போக்குவரத்து கழகங்களின் தினசரி வருவாய் 39.3 கோடி ரூபாய்.
செலவு 57.68 கோடி ரூபாய். நிதி பற்றாக்குறை 18.65 கோடி ரூபாய். தமிழகம் முழுவதும் உள்ள 4700 தனியார் பேருந்துகளும் தற்போதுள்ள கட்டணத்தில் தான் இயக்கப்படுகின்றன. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு டீசல் மானியம், மகளிர் இலவச பயணத்திற்கான கட்டணம் போன்றவற்றை தமிழக அரசு வழங்குகிறது. ஆனால் இது போன்ற சலுகைகள் தனியார் பேருந்துகளுக்கு கிடைப்பதில்லை. இருப்பினும் டீசல் செலவை குறைப்பதில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். தனியார் பேருந்து நிறுவனங்களும் லாரி போக்குவரத்து நிறுவனங்களும் தங்கள் சொந்த செலவில் கேப்டிவ் பங்க் எனப்படும் பெட்ரோல் டீசல் பங்க் அமைக்க மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்கள் அனுமதி தருகின்றன. அதாவது லாரி பஸ் உரிமையாளர்கள், பெருநிறுவன பஸ் மற்றும் லாரி நிறுவன சங்கங்கள் மற்றும் ஆம்னி பஸ் சங்கங்கள் போன்றவை சொந்த செலவில் கேப்டிவ் பங்குகள் அமைக்க முறையாக அனுமதி பெறுகின்றன. இதற்கான செலவு 18 லட்சம் முதல் 22 லட்சம் ரூபாய் வரை ஆகிறது. இவ்வாறு அமைக்கப்பட்ட பங்குகளுக்கு நயாரா, MRS போன்ற தனியார் நிறுவனங்களிடம் இருந்து டீசல் மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுகிறது. அதனால் சந்தை விலையை விட லிட்டருக்கு 10 ரூபாய் வரை குறைவாக கிடைக்கிறது. தனியார் பஸ், ஆம்னி, லாரி உரிமையாளர்கள் சொந்தமாக பங்க் அமைத்து பயனடைகின்றனர். இதுபோன்று எரிபொருள் செலவு சிக்கன நடவடிக்கையை அரசு போக்குவரத்து கழகங்கள் முன்னெடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.